இப்போல்லாம் நம்ம கிட்ட ப்ரெக்னன்சி கன்சல்டேஷனுக்காக கப்பிள்ஸ் வரும்போது அவங்க கேட்குற முதல் கேள்வி இதுவாக தான் இருக்கும், ஹஸ்பண்ட் அலவுடா லேபர் ரூமில் அப்படிங்கிறது. ஸோ மை ஆன்சர் வுட் பி ப்ரெக்னன்சி அண்ட் சைல்ட் பேரிங், பிரெஸ்ட் ஃபீடிங் இதெல்லாமே உமனோட ரோல், அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். அப்படின்னாலும் ஹஸ்பண்டோட ரோல் லேபர் வந்துட்டு ஈஸியா இப்படி நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்ல இல்லாட்டி ரீல்ஸ்ல பாக்குற மாதிரி ஈஸியா வந்துட்டு முக்கி குழந்தை பெத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போறது இல்ல. சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் நாட் கம்ஃபர்டபிள் பீயிங் த பர்திங் பார்ட்னர் அப்படின்னா இப்பெல்லாம் நிறைய பேர் நீங்கெல்லாம் பிரெக்னன்சி ப்ரிப்பரேட்டரி கிளாஸஸ், ஆன்டினேட்டல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்க. ஸோ அவசியம் உங்க லேபர் பார்ட்னரை கூட்டிட்டு போயிட்டு அந்த செஷன் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும் லேபர் பார்ட்னர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பெல்லாம் நம்ம கிட்ட பிரெக்னன்சி கன்சல்டேஷனுக்காக கப்பிள்ஸ் வரும்போது அவங்க கேட்குற முதல் கேள்வி இதுவாக தான் இருக்கும், ஹஸ்பண்ட் அலவுடா லேபர் ரூம்ல அப்படிங்கிறது. இப்போ இது ஒரு மாடர்ன் ட்ரெண்டாக தான் ஆயிடுச்சு. ஸோ மை ஆன்சர் வுட் பி எஸ், I would definitely welcome your husband into the labor room. பட் ஆனால் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணணும் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்ல. எதுவுமே தெரியாமல் ஒய்ஃப் பெயினில் இருக்கும் போது அவங்களும் பதட்டமாக இருக்க போகிறாங்க, இல்லை நர்வஸாக ஆங்ஷியஸாக இருக்க போகிறாங்கன்னா அவங்கள வச்சுக்கிட்டு யூஸே கிடையாதுன்னா நாங்களே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்வேன். ஹஸ்பண்ட் லேபர் ரூமில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஆசைப்படுறதே இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக சமீப காலத்தில் தான் வர ஒரு ட்ரெண்டாக இருக்குது. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் தான் ப்ரெக்னன்சிங்கிறது, பர்த்திங்கிறது சரி, குழந்தை பெற்றோன்னா குழந்தைய பார்த்துக்கிறதும் சரி, மதருக்கு மட்டும்தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு வரும். ஃபாதரோட ரோல் வெறும் வந்துட்டு இட் வாஸ் த ஏர்னிங் மெம்பர், பிரெட் வின்னர். ஸோ அதனால வந்துட்டு நான் ப்ரொவைடர் ஃபார் த ஃபேமிலி அப்படின்னு தான் இருக்குது. பட் இப்போ இருக்க காலகட்டம் அப்படி கிடையாது. போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் பிஸியாக இருக்காங்க. ப்ரெக்னன்சி அண்ட் சைல்ட் பேரிங், பிரெஸ்ட் ஃபீடிங் இதெல்லாமே உமனோட ரோல், அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். அப்படின்னாலும் ஹஸ்பண்டோட ரோல் இந்த பர்திங், பீயிங் அ பார்ட்னர், அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் வெல் அஸ் குழந்தை பிறந்த உடனே ஈக்குவலாக பேரண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டு குழந்தைய பார்த்துக்கிறதுல ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு சோஷியல் டைனமிக்ஸ் டெஃபினட்டாக மாறிட்டு தான் வருது. Having a labor partner during your labor process is very very important தான் சொல்வேன். ஏன்னா லேபர் வந்துட்டு ஈஸியாக இப்படி நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் இல்லாட்டி ரீல்ஸில் பார்க்குற மாதிரி ஒரே நிமிஷத்தில் அழகாக போகிறாங்க, வலி அனுபவிக்கிறாங்க, ஈஸியாக வந்துட்டு முக்கி குழந்தை பெத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகிறது இல்லை. ஒவ்வொருத்தரோட லேபர் அண்ட் பர்த்திங் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுதுன்னு சொல்வேன். ஸோ நார்மல் டெலிவரி ஆக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இதுதான் சொல்வேன், லேபர் இஸ் கோயிங் டு டிசைட் வெதர் யூ வில் டெலிவர் நார்மலி ஆர் நாட். ஐ எம் ரெடி டு வெயிட். குழந்தையோட ஹார்ட் பீட், உன்னோட மெட்டர்னலோட மதரோட ஜென்ரல் கண்டிஷன் நார்மலாக இருக்கிற வரைக்கும் we are not in a hurry to perform a cesarean at all. We give you adequate time. அது சில பேருக்கு லக்கியாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக சில மணி நேரமாக இருக்கலாம். சில பேருக்கு the labor can be very prolonged, even one whole day or 1.5 days stretch ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் அவங்க வலி அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் அந்த வலி உணர போகிறாங்க. சில பேருக்கு ஈஸியாக ரொம்ப தெரியாமல் ஆயிடுது, they are the lucky few-ன்னு தான் சொல்வேன். பட் சில பேருக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே அவங்களோட பெயின் டாலரன்ஸ் கம்மியாக இருக்குது, பெயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களால டாலரேட் பண்ண முடியல, we need some help-ன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த லேபர் ஒரு ப்ரொலாங்ட் பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு சப்போர்ட்டுக்கு இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு டெஃபினட்டா அது ஒரு மாரல் சப்போர்ட்டா, அவங்களுக்கு ஒரு மென்டல் அண்ட் எமோஷனல் பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு தான் சொல்வேன். ஸோ முக்காவாசி ஹவுஸ் ஹோல்ட்ஸில் த லேபர் பார்ட்னர் மேபி த ஹஸ்பண்ட். ஏன்னா இப்போல்லாம் இருக்கிற ஃபாதர்ஸ் தே வாண்ட் டு பி வெரி இன்வால்வ் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ப்ரெக்னன்சியில் நிறைய பேர் வராங்க, ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணும்னு கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ப்ரெக்னன்சி பற்றி, அதை நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஸோ தே வாண்ட் டு பி பார்ட், ஈவன் தோ அவங்களால பெயின் அனுபவிக்க முடியாட்டியும் தே வாண்ட் டு பி இன்வால்வ் இன் த பர்த் ஆஃப் தேர் சைல்டு. ஏன்னா அது ஒரு மேஜிக்கல் மொமெண்ட், அதில் நம்மளும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அது தவறே கிடையாது.
சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் நாட் வந்து கம்ஃபர்டபுள் பீயிங் த பர்திங் பார்ட்னர் அப்படின்னா அப்போ இட் மே பி யுவர் ஃப்ரெண்ட், யுவர் சிஸ்டர், யுவர் ஆண்ட், யுவர் மதர், யாரா வேணா இருக்கலாம். யார் உங்களுக்கு தைரியமா சப்போர்ட்டிவா இருப்பாங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்களோ அவங்கள தான் நீங்கள் லேபர் பார்ட்னராக சூஸ் பண்ணணும். அண்ட் லேபர் பார்ட்னராக சூஸ் பண்ணும் போது இப்போல்லாம் நிறைய பேர் நீங்கள்லாம் ப்ரெக்னன்சி ப்ரிப்பரேட்டரி கிளாஸஸ், ஆன்டினேட்டல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க. அப்போது லேபர்னா எப்படி இருக்கும், அந்த டைமில் லேபர் பார்ட்னராக இருக்கவங்க எப்படி சப்போர்ட் பண்ணும் ப்ரெக்னென்ட் உமனை, இப்படிலாம் சொல்லிட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு செஷன் வைப்பாங்க. ஸோ அவசியம் உங்கள் லேபர் பார்ட்னரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த செஷன் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் இட் வில் பி ஆஃப் யூஸ் டு யூ அஸ் வெல் அஸ் டு தெம் எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு தெரியறதுக்கு. நீங்கள் கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும் லேபர் பார்ட்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலி அனுபவிக்க போது நீங்கள். ஸோ ஒவ்வொருத்தர் அந்த வலியை டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து வெளிப்படுத்துவாங்க. சில பேர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப கத்தி கலாட்டா பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே பெயினில் எப்படி வரும், நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு அந்த நேரத்தில் தான் தெரியும். ஸோ அவங்க வந்து அந்த டைம் காமாக இருக்கணும், கம்ஃபர்ட் ஆஃபர் பண்ணணும். இப்போ பெயின் இருக்குது, சப்போஸ் பேக் பெயின்னா ஹாட் வாட்டர் பேக் அந்த ஏரியாவுக்கு வைக்கலான்னு சொல்வோம். இல்லாட்டி ஃபர்ம் கவுண்டர் ப்ரெஷர் ஆர் மசாஜ் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு சொல்வோம். உங்களோட எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பால்லையோ இல்லை ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸோ பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலாம். மேக்கிங் ஷுவர் யூ ஆர் ஹைட்ரேட்டட், அப்பப்போ மேக்கிங் ஷுவர் நீங்கள் வந்து ஏதாவது சிப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எனர்ஜிக்கு ஏதாவது ட்ரை ஸ்நாக்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, ஐ யூ கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது தான் அவங்களோட வேலை அந்த டைமில். ஸோ இந்த மாதிரிலாம் சப்போர்ட்டிவாக ஒரு லேபர் பார்ட்னர் உங்களோட இருந்தாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு மேக் யுவர் லேபர் மச் மோர் மென்டலி ஈஸியர் அப்படின்ட்டு தான் சொல்வேன், தோ நாட் மேபி ஃபிசிக்கலி. ஸோ அவசியம் ஹஸ்பண்ட் அலௌடா லேபர் ரூமில்? எஸ், ஐ எம் ஷுர் யூ கேன் ஆல்சோ கம் இன் டு த லேபர் ரூம் அண்ட் be a part of this magical process which is going to be the birth of your child.